நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனுக்கும். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இதை பற்றின நாலேஜே இல்லை. குறிப்பாக வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இ பாஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் நிறைய பேர்ட்ட அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கணும் ஒரு வீடியோவில் இடையில சொல்கிறேன். ஆனால் அந்த டேக்ஸை பற்றி முழு விவரம் ரொம்ப டீட்டெயிலாக இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக போடுறேன். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃப் கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக கேட்டுட்டு தான் வந்து இப்போ நம்ம வீடியோ போடுறோம். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெச்ஆர் மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தான் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். அதில் நிறைய சலுகைகளும் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ இ பாஸ்ல எல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சம்பளம் வந்து ஏஜென்சியில் சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படி தான் சொல்றாங்க. 1200 1500 இந்த மாதிரி தான் சொல்றாங்க. ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $6000 இருந்து 8000 10000 $12000 வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இப்போ $12000 ஆனால் உங்க கையில வாங்குற சம்பளம் $1200 இருந்து $1500 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் எவ்வளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த $12000 தான் வந்துட்டு நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அதே மாதிரி ஒர்க் பர்மிட் ஹோல்டருக்கு டாக்ஸ் கிடையாதா அப்படின்னா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா டாக்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? உங்களோட ஆண்டு வருமானம் $20000 தாண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க் பர்மிட்டுக்குமே இருக்கு. அதுல சில சலுகைகளும் இருக்கு. அதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்றேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சிங்கப்பூரை பத்தின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்துட்டு டேக்ஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் டேக்ஸ் ஃபைல் பண்றதும் கிடையாது. ஐடி ஃபைல் பண்றதும் கிடையாது. ஆனால் சிங்கப்பூரில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க கண்டிப்பா டேக்ஸ் கட்டியே ஆகணும். ஐடி ஃபைல் பண்ணியே ஆகணும். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி ஐடி ஃபைல் பண்றது, எப்படி டேக்ஸ் ஃபைல் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க டேக்ஸுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள்ட்ட ஐபி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே யார் போனாலுமே இங்க இருந்து ஐபியோட தான் போவாங்க. அங்க போய் தான் நீங்க தம் பிரிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வரும். ஓகேங்களா? அந்த ஐபியில் சேலரி அப்படிங்கிற ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சேலரியை கணக்கு பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்க இ பாஸ்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட சேலரி வந்து $6500 போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 12 மாசத்துக்கு 6500 × 12 போடுங்க. 6500 × 12 போட்டால் எவ்வளோ வருது? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா $78000 வந்து வருது. ஓகேங்களா? ஸோ $78000 வந்து உங்களோட சம்பளம் வருது. ஐயோ நான் இவ்வளோலாம் வாங்கவே இல்லையே, கையில் வந்து கம்மியாக தானே நான் சேலரி வாங்குறேன் அப்படின்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஐபியில் வந்துட்டு $78000 வருது உங்களுக்கு, அதாவது வருட வருமானம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா $20000 மேலே இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ $78000 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் ஐபி வந்தோடனே நீங்கள் டேக்ஸ் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி அதிகமான டேக்ஸ் வந்துட்டு சிங்கப்பூர்ல இருக்கவங்களுக்கு யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இ பாஸ்ல இருக்கவங்க தான். அதாவது வேலைக்கு போறவங்கள அதிகமான டாக்ஸ் யாருக்கு வருது அப்படின்னா இ பாஸ்ல இருக்கவங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா இ பாஸ்ல தான் அதிகமான சம்பளம் வந்து ஐபில போடுறாங்க. ஏன் அப்படி போடுறாங்க அப்படின்னா அந்த சம்பளம் போட்டாதான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். அதாவது MOM ரூல்ஸ் படி இ பாஸுக்கு இந்த சேலரிக்கு மேல இருந்தாதான் அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அந்த சேலரி போட்டு உங்கள்ட்ட கொடுத்துறாங்க. இதுல ஒரு சில ஏஜென்ட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 50% டாக்ஸ் நீங்க கட்டுங்க, 50% டாக்ஸை கம்பெனி கட்டிங்க அப்படின்றாங்க. அதை எல்லாருமே கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். இது மாதிரிலாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் இல்லீகல். ஓகேங்களா? முறைப்படி MOM ரூல்ஸ் படி சம்பளம் உங்களுக்கு என்ன ஐபியில் போட்டிருக்கோ அதை உங்களுக்கு கொடுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் செய்யறாங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வாங்குற சம்பளத்துக்கு கண்டிப்பா டாக்ஸ் கட்டியே ஆகணும். இதை கம்பெனியெல்லாம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டா ரூல்ஸை ஃபாலோ பண்ற கம்பெனி ஐபி எவ்வளவு சேலரி போட்டிருக்காங்களோ அதை உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கு வருஷம் வருஷம் நீங்க டாக்ஸ் கட்டிக்கலாம். ஓகே, இப்போ நான் டாக்ஸ் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறத நான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கு. அந்த கால்குலேட்டர் லிங்கை வந்து கீழே கொடுக்குறேன். அந்த கால்குலேட்டர் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா IRAS கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரிஸ் கால்குலேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த கால்குலேட்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட சம்பளம் வந்து அதில் போட்டுருங்க. உங்களோட சம்பளத்தை போட்டுட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் $6500 சம்பளம் சொன்னேன்னா அப்போ எவ்வளவு வந்து டேக்ஸ் வருது அப்படின்றத நான் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்புக்குள்ளே வந்து போயிட்டு அந்த OA 2026 அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நான் திருப்பியும் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி MS ஆஃபீஸில் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை சிஸ்டமில் பண்ணிங்கன்னா ஓகே, சிஸ்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் போயிட்டு உங்களோட வருட வருமானத்தை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? வருட வருமானத்தை நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நமக்கு எவ்வளோ வருமானம்? $6500 அப்படின்னா $78000 இன்கம். ஓகேவா?
78,000 சிங்கப்பூர் டாலரை வந்து டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நான் அதை தான் சொன்னேன், நிறைய பேருக்கு இது தெரியலை அப்படின்னு சொன்னேன். குழந்தைங்க இருக்கு, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒய்ஃப் மட்டும் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தருவாங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக டேக்ஸ் கட்டலாம். குழந்தைங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு கம்மியாக டேக்ஸ் கட்டலாம். இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கால்குலேட் மட்டும் தான் பண்ணி பார்த்துக்க முடியும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே போய் தான் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்க, இவர் வந்து $78,000 டேக்ஸ் வந்து இவர், அதாவது வருட வருமானம் $78,000 அப்படின்னா இவருக்கு எவ்வளோ வருது அப்படின்னா $3,210 வந்து வருது. ஓகேங்களா? இவ்வளோ சம்பளம் நான் வாங்கவே இல்லையே அப்படின்னா, 1,200 தான் வாங்குறேன் அப்படின்னா, அப்போ கிட்டத்தட்ட உங்களோட 3 மாத சம்பளத்தை நீங்கள் டேக்ஸாக வந்து கட்டுற மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த கால்குலேட்டரில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட டேக்ஸை மட்டும் எவ்வளோங்கிறத கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சில ஏஜென்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த $3,200 அப்படின்னா அதில் பாதியை நீங்கள் கட்டுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இ பாஸில் போகிறவங்களுக்கு தான் இது வந்து, நான் இ பாஸுக்கு தான் சொல்கிறேன். மற்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 வெள்ளி உங்களோட வருமானம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோன்றதை அந்த இடத்துல $20,000 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா மினிமம் டேக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு உங்களோட உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மேரேஜ் ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இல்லைனா ஒய்ஃபோட ஆதார் கார்டு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து டேக்ஸ் வந்து குறையும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டேக்ஸ் குறையும். 2 குழந்தை இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டேக்ஸ் குறையும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க, நிறைய ரொம்ப வருஷம் இருந்துகிட்டு இருக்கீங்க, இல்லை இனிமேல் இருக்க போறீங்க அப்படின்னா ஒரு டைம் மட்டும் உங்களோட ஒய்ஃபோட டீட்டெயில்ஸும் உங்களோட குழந்தையோட டீட்டெயில்ஸும் அந்த டேக்ஸ் இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வருஷம் வருஷம் உங்களுக்கு அந்த டேக்ஸ் தான் வரும். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட சிங்பாஸ் ஐடியில் போயிட்டு மாதம் உங்களோட டேக்ஸை வந்து கம்மியாக பிடிச்சிக்கிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி செட் பண்ணிக்க முடியும். அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் உங்கள் சம்பளம் வருது பார்த்தீங்களா, அதுலேருந்தே வந்து அந்த டேக்ஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் மொத்தமாக கட்டுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பேர்டனாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும், எனக்கு டேக்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு $20,000 மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த டிஸ்பிளே தர நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணி உங்களோட டேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டேக்ஸை ப்ராப்பராக கட்டிடுங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து கம்பெனியோட ஹெச்ஆர்ஏ வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க. பல கம்பெனிகளில் வந்து அதை பண்ணி கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக டேக்ஸ் ஃபைல் பண்ணாமல் நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டீங்க, அதிகமான டேக்ஸ் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னா திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுல ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் போனாலும் திருப்பி அந்த டேக்ஸை மொத்தமாக கட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால நீங்கள் ப்ராப்பராக டேக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு சிங்கப்பூர்லேருந்து வர்றது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து டேக்ஸை ப்ராப்பராக கட்டிடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.